இணக்கம். அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட். புதிய சூழலுடன் ஒத்துப்போகும் உறவே இணக்கம் எனப்படும். புதிய சூழலுடன் ஒத்துப்போகும் உறவே இணக்கம் எனப்படும். புதிய சூழலில் காணப்படும் எதிர்பார்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், அவற்றை நிறைவேற்றுதல், தொடர்ந்து கடைபிடித்தல் போன்றவை இணக்கமான நடத்தைக்கு அடிப்படையாகும். ஸோ இணக்கமான நடத்தைக்கு அடிப்படை என்ன அப்படின்னா, புதிய சூழலில் காணப்படக்கூடிய அந்த எடுத்துக்கிறது, ஏற்றுக்கிறது, அவற்றை நிறைவேற்றுறது, தொடர்ந்து அதை கடைபிடிக்கிறது. பள்ளி இணக்கம். பள்ளி செயல்களில் முழுவதுமாக ஈடுபட்டு பள்ளி குறிக்கோள்களை அடைவதற்குரிய செயல்களை, எடுத்துக்காட்டு தவறாமல் பள்ளிக்கு வருதல், பிறரோடு ஒத்துப்போதல், திறமைகளுக்கு ஏற்ற வெற்றி பெறுதல், மாணவன் வெளிப்படுத்துவது பள்ளி இணக்கம் எனப்படும். ஸோ பள்ளி இணக்கம் அப்படின்னா என்னென்னா, பள்ளி செயல்களில் மாணவன் முழுமையாக ஈடுபடுறது. உதாரணத்துக்கு பள்ளிக்கு தவறாமல் வர்றது, இது மாதிரி பிறரோடு ஒத்து போகிறது, இது எல்லாமே பள்ளி இணக்கம் அப்படின்னு சொல்கிறோம். தன்னிணக்கம். ஒருவர் தனது சொந்த குணநலன்களோடு ஆர்வம், ஆற்றல், மனவெழுச்சி, மனப்பான்மை போன்றவைகளோடு ஒத்துப்போவது தன்னிணக்கம் எனப்படும். ஸோ தன்னிணக்கம், பர்சனல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு என்னென்னா, ஒருவர் தன்னுடைய சொந்த குணநலன்களோடு ஆர்வம், ஆற்றல், மனவெழுச்சி, மனப்பான்மை போன்றவற்றோடு ஒத்துப்போவது தன்னிணக்கம் அப்படின்னு சொல்கிறோம். மற்றவங்களோடு ஒத்து போகிறது தன்னிணக்கம், பர்சனல் அட்ஜஸ்ட்மெண்ட். சொந்த குணநலன்களோடு ஒத்து போகிறது தன்னிணக்கம் அப்படின்னு சொல்கிறோம். தன்னை நிறைகுறைகளை அறிந்து ஏற்றுக்கொள்ளுதல், குறைவான திறமைகளை முழுமையாக பயன்படுத்துதல், குறைவான நிவர்த்தி செய்ய தொடர்ந்து முயற்சி செய்தல் போன்றவை தன்னிணக்கத்தின் அடிப்படைகளாகும். ஸோ தன்னை பற்றி தானே ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அவற்றை ஏற்றுக்கிறது, தன்னுடைய நிறைகுறைகளும் ஏற்றுக்கிறது, குறைவான திறமையாக இருந்தாலும் அதை முழுமையாக பயன்படுத்துறது, குறைகளை நிவர்த்தி செய்கிறது, அதுக்கு தொடர்ந்து முயற்சி செய்கிறது, அதெல்லாம் தன்னிணக்கத்தினுடைய அடிப்படை. சமூக இணக்கம். ஒருவர் தனது குணநலன்களையும் நடத்தைகளையும் ஏற்றுக்கொண்டது போலவே மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ளுதல் சமூக இணக்கம் எனப்படும். அக்செப்டன்ஸ் ஆஃப் அதர்ஸ். ஸோ தன்னுடைய குணநலன்களையும் நடத்தைகளையும் ஒருத்தர் அவர் ஏற்றுக்கிறாரு, அதே மாதிரி மற்றவங்களும் ஏற்றுக்கினாங்கன்னா அதுக்கு பேர் சமூக இணக்கம் அப்படின்னு சொல்கிறோம். மற்றவர்களின் உணர்வை மதித்தல், பிறரின் அன்பற்ற தவறான செயல்களை பொறுத்து கொள்ளுதல், பரிவோடும் அன்போடும் நடத்தல், பிறருக்கு உதவியிடுதல் போன்றவை சமூக இணக்க நடத்தைகளாகும். ஸோ சமூக இணக்கத்தினுடைய நடத்தைகள் என்னென்ன அப்படின்னா, மற்றவங்களை மதிக்கிறது, மற்றவங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறது, பிறருடன் அன்பற்ற தவறான செயல்களை பொறுத்துக்கிறது, பரிவோடும் அன்போடும் நடந்துக்கிறது, பிறருக்கு உதவுறது, இது எல்லாமே சமூக இணக்க நடத்தை தான். மனநலம் உடையவர்களிடம் காணப்படும் பண்புகள். மனநலம் உடையவர்களுடைய காணப்படும் பண்புகள் என்னென்னா பாருங்கள். தன்னை அறிதல், தனக்கேற்ற லட்சியம், பொறுப்பேற்றல், சுமூகமான சமூக உறவு, தாங்கும் ஆற்றல், உணர்வு சமநிலை, தன்னாட்சி, பிரச்சனை தீர்க்கும் ஆற்றல், சுய கட்டுப்பாடு, விடாமுயற்சி, ஒழுக்கம், உயர் குறிக்கோள்கள். ஸோ பாசிட்டிவாக என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே மனநலம் நல்லா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். மனநலம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம்.